கழுத்தில் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து லிங்க தாயத்து. இதனால தான் அவங்க பேர் வந்து லிங்காயத்தர். கரெக்டுங்களா? வீரப்ப மேலே குறையே சொல்ல முடியாது. நல்லதாக செஞ்சுருக்காரு. இது வந்து நாங்கள் குப்பை எதுவும் போடலைங்க. சரிங்க. மருந்து அடிக்கிறது இல்லை. சரிங்க. காட்டு மண் மட்டும்தான். சரிங்க. இது வெயிலே வச்சு வளர்த்துறோம். சரிங்க. காரணம் என்ன, கீழே கொண்டு போய் எல்லாம் மழை விட்டு கீழே கொண்டு போய் நடுறவங்க பாடுவாசி அதிகம் வந்துடும். சரிங்க. எட்டுக்கு போட்டாவே கிட்டத்தட்ட 700 மரம் கிடைக்கும். சரிங்க. ஒரு ஏக்கராவுக்கு. சரிங்க. 700 மரத்துக்கு நீங்கள் 1000 ரூபாய்னு போட்டீங்க கூட 7 லட்ச ரூபாய்ச்சு. ஓ, மரத்துக்கு ஒன்று 1000 ரூபாய்னு வருஷங்களா? வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபா இல்லை. யதார்த்தம் போகாத. ನಿಮ್ಗೆ ಮೂಲೆ ಆನೆ ಅಡಿச்சதಲ್ಲ கொம்பி அது பக்கத்தில் இருக்குது குட்டியோட. இங்கே பாருங்க. ஐயோ, உளுந்த மரம் இல்லாத பாருங்க, கீழே ஒரு மரம் உளுந்து கிடக்குது பாருங்க. இதெல்லாம் யானதல் தான் நாம பாருங்க, காட்டுறேன் பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள், நான் இருக்கிற சுற்றியும் 4 சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை. சென்ட்ரலில் ஒரு ஊர், ஈரோடு மாவட்டம் திம்பத்துக்கு அருகில் உள்ள திம்பம், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை திம்பத்துக்கு அருகில் உள்ள பழைய ஆசனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் இருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்க தெரிஞ்சிருக்கும். கீழே சத்தியமங்கலத்திலிருந்து இந்த மலை ஏறி நம்மளுடைய மாமா வீட்டில் நம்ம இருக்கோம். இது வந்து ஒரு பண்ணை வீடுங்க. இது வந்து பழைய ஆசனூர். இந்த கிராமத்தினுடைய வியூவெலாம் பார்க்குறீங்க பேக்ரவுண்டில். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் ஹில்லு, இந்த பக்கம் ஹில்லு, அந்த பக்கம் ஹில்லு, இந்த பக்கம் பாருங்கள் ஹில்லு, மேகம் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. அப்படியே இந்த இயற்கை கால சூழ்நிலை, கால சூழ்நிலை ரசிக்கலாம். சும்மா ஒரு சின்ன ஒரு பைட் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க மக்கள், தெரிகிறதா எப்படி போயிட்டுருக்கு பாருங்க மேகம். நேற்று நைட் வந்து லைட்டாக மழை பெஞ்சிருக்கு. ரம்மியமான ஒரு சூழ்நிலை நிலவுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் தான் கிழக்க போல் சூரியன் உதிச்சு வந்துட்டுருக்காரு, தெரியுதுங்களா? அப்படியே இங்கே பாருங்க மக்கள்ஸ், இதெல்லாம் வந்து இதுக்கு முந்தின வீடியோலேயும் காமிச்சிருப்பேன், பட் இதுலேயும் காமிக்கிறேன். இதெல்லாம் இந்த ஏரியாவுடைய கிராமத்தினர், பழங்குடியினர், சரிங்களா? மலைவாசிகள். இங்கே இருக்கிற எல்லாம் இது லிங்காயத்தர் பீப்புள்னு சொல்லுவாங்க. கர்நாடகா சைடு அதிகம் வாழக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பீப்புள். இந்த பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறி சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சிவனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டாங்க. ஓகேங்களா மக்கள்ஸ்? வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இங்கே பாருங்க, அக்காவுடைய ப்ராப்பர்ட்டி தான் இந்த எருமை எல்லாமே. மொத்தம் எத்தனை எருமைக்கா இருக்குது? எப்படியோ 20 உருப்படி ஒரு மாட்டு இருக்குதே. 20 உருப்படி ஒரு மாட்டு இருக்குதே. பரவாயில்லையே. இங்கே பாருங்க மக்கள்ஸ், எருமையை வந்து கட்டிருக்கீங்க, மாடெல்லாம் கட்ட மாட்டீங்க, எல்லாம் பட்டியில் விட்டுருவீங்களாட்டு இருக்கு. கட்டி வச்சிருவீங்க. மேய்ச்சலுக்கு எப்போ படுத்துட்டு போவீங்க? 9 மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? 5 மணிக்கு வந்துடுவீங்க. ஓகே. பரவாயில்ல மக்கள்ஸ், பார்த்தா கிராமம் தான், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் ரூபா ஒரு முதலீடுன்னு வைங்களேன். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு எருமையில் நீங்கள் போடணும், ஒரு 30,000 40,000 ஓட்டாதான் ஒரு எருமை வாங்க முடியும். அது பெரிய எருமையில் அது இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. இதோட பெருசாலாம் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப ரேட்டு போடணும். நல்லா குப்பை வாருங்க, நல்ல காசு. அப்பா சரி, ஓகே. எல்லாம் இந்த பக்கம் பூரா எல்லாம் சோளம் தாங்க. மக்காச்சோளம் இருக்கும்ல, மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன் ஏரியா. ஐயோ, முன்னாடி அதோட அருமையாக இருக்குது. பாருங்க மக்கள்ஸ், அதை பாருங்க, அண்ணன் போகிறார் பார்த்தீங்களா? லிங்காயத்தர் பீப்புள்னு சொல்கிறேன்ல, அவங்க கழுத்தில் அண்ணன் ஒரே நிமிஷங்கண்ணா அந்த கழுத்தில் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து லிங்க தாயத்து. இதனால தான் அவங்க பேர் வந்து லிங்காயத்தர். கரெக்டுங்களா? என்னங்க ஒரு ஆச்சரியம். நான் இருக்கிறதே ஒரு தீவு, மலைத்தீவு. இங்கே 5G கிடைக்கிது. நான் கொஞ்சம் தூரம் தான் வந்தேன். அந்த ஊர் இருக்குல்லங்க, நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். 1 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டேன், 1/2 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். இங்கேயே 5G கிடைக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஃபாஸ்ட்டாக 5G கிடைக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க. நான் கூட ஐயோ அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐயோ எவ்வளவோ டெவலப் ஆகிடுதுங்க. ஜியோக்காரன்லாம் இப்போ எல்லா பக்கம் 5G கொடுத்துட்டான் தெரியுது. சரி, ஓகே. அப்புறமேல் தோட்டம் நம்ம சுற்றி காமிக்கோங்க. நிறையா பயிரிட்டுருக்குறாங்க, நிறைய வெள்ளாம் பண்ணுறாங்க. மஞ்சள் எல்லாம் சகல மஞ்சள், கரும்பு, சோளம், பாக்கு மரம், பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோசு எல்லாமே பயிரிட்டுருக்காங்க மக்கள்ஸ். இங்கே காட்டுறேன், அப்புறமேல் காட்டுறேன். இதோ பாருங்க மக்கள்ஸ், எல்லாம் மேட்சில் கவுத்துட்டு கிளம்பிட்டார் பார்த்தீங்களா? வணக்கம்ண்ணா. நீங்கள் இந்த ஏரியாவா? சரிங்கண்ணா. இல்லை மழை நைட்டுக்கு லைட்டாக பெஞ்சுதுங்களா? ஓகே. நல்ல மழை. ஆனால் மழைக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. மழை இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு மாதக்கணக்கில் இந்த ஈரப்பசம் மண் வந்து கெட்டி மண், உங்களுக்கு ஈரப்பசை அப்படியே வச்சு. மொத்தம் இங்கே தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்கண்ணா? ஓகே. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர்
மாயன். ஓ சூப்பர் பேருங்கண்ணா, அருமை அருமை. சரிங்கண்ணா. ஆனால் இங்கே ஏண்ணா இப்போ எனக்கு இது இந்த வீரப்பன்லாம் இந்த ஏரியாவில் தானே வாழ்ந்தார்? ஆமாம். ம், இங்கெல்லாம் வந்திருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எதுன்னு தெரியுமா? ஸ்டோரி என்னங்க, அவர் மேலே குறையே சொல்ல முடியாதுங்க. ஆ, அவர் மேலே வீரப்பன் மேலே குறையே சொல்ல முடியாது. நல்லதாக செஞ்சுருக்காரு. ஆ. ஓகே ஓகே ஓகே. பாருங்க அங்கே போகவே பால் குடிக்குது பாருங்க. பாருங்க மக்கள், சாட்டை அடிக்காமல் மாட்டை அடிக்காமல் எப்படி சத்தம் போடுறாரு பார்த்தீங்களா? பாருங்க இன்னொரு அடி வருவாருங்க. எப்படி சாட்டையை சொல்லிட்டு விட்றாரு ஐயா. இங்கே பாருங்க மக்கள்ஸ், மாட்டு சாணமெல்லாம் இருக்கும்போது நிறையா வளர்த்துறாங்கல்ல, அதை எடுத்து கொண்டு போய் குப்பைகளில் கொட்டுவீங்களா? குப்பைகளை வெளியே எட்ட போட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி சரி. என்னங்க இடம் இல்லையா? ஓ அதனால் அங்கே கொண்டே போடுறீங்க. ஓ சரி 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 சரி. நான் கிளம்புனேன் கணக்கா ஏதோ 2-3 டைம் கிராஸ் பண்ணிட்டாங்க ஐயா, அதெல்லாம் தான் கேட்டேன். சரிங்கக்கா. சரி சரிங்க. சாணி பாருங்க மக்கள்ஸ், எல்லாம் எருவுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அதான் பரவாயில்ல. ஒரு விஷயமெல்லாம் எது கேட்டாலுமே யாரும் முகம் சொல்லிக்காமல் நல்லா சிரித்து பேசுகிறாங்க. ஓகே மக்கள்ஸ், காலை உணவு ப்ரோ வச்ச பருப்பு குழம்பு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் வச்சு பருப்பு குழம்பு. ரைட். ஆமாம், நல்லா இருக்குங்களா? டேஸ்ட்லாம் ஓகேங்களா? சரிங்க. மாமா தான் வீட்டு ஓனருங்க. மொதல் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், இவருடைய சந்தா வந்து எனக்கு பழக்கம். அவர் மூலியமாக தான் வந்தேன். அப்புறம் அவருடைய மாமாவுடைய அப்பா தான் இவர், பெரிய மாமா. நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் நாய் பேசிட்டு தூங்கிட்டோம். இப்போ காலங்காலத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சாப்பிட்டு இப்போ மாம்சம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, இந்த பாக்கு மரம் விதை போட்டு கண் வச்சுருக்காரு, வெயிலே வச்சுருக்காரு. அதை பற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு அது எப்படி என்னங்கிறது அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி ஓகே. மாமா வணக்கங்க. வணக்கம் மாமா, கிட்டத்தட்ட எத்தனாயிரம் பாக்கு மரங்கள் வச்சுருக்கீங்க? இது எப்படி எங்கள் மாமா என்ன கணக்கு மக்கள்கிட்ட அப்படி சொல்லுங்கள். இது இளநாத்து வந்து ஒரு 40,000 இருக்குங்க. சரிங்க. இது வந்து 1.5 கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுதுங்க. சரிங்க. இது ஒரு 15,000 இருக்குங்க. 15,000. ம். ஓ சரி 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 சரிங்க. ஓகே. இது எப்படிங்கம்மா கண் எவ்வளோக்கு சேல் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து இந்த கண்ணை வளர வைத்த முறை என்ன, இந்த கண்ணினுடைய பெனிஃபிட் என்ன, இதை பற்றி சொல்லுங்கம்மா. இது வந்து நாங்கள் குப்பை எதுவும் போடலைங்க. சரிங்க. மருந்து அடிக்கிறது இல்லை. சரிங்க. காட்டு மண் மட்டும்தான். சரிங்க. இது வெயிலே வச்சு வளர்த்துறோம். சரிங்க. காரணம் என்ன, கீழே கொண்டு போய் எல்லாம் மழை விட்டு கீழே கொண்டு போய் நடுறவங்க பாடுவாசி அதிகம் வந்துடும். சரிங்க. மற்றவங்கெல்லாம் நிழல் அமைச்சு அதுக்கு கீழே கண் வளர்த்துறாங்க. குச்சியாட்டு இருக்கும். நீங்கள் இது பாருங்க, ஸ்டெம்மே எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. அதான் தண்டுங்க. தண்டு அதான் ஓகே. நல்லா குறுத்து நல்லா உரமிச்சுங்க கொஞ்சம் சொல்லுங்க, காட்டுறேன். இதை பாருங்க மக்கள்ஸ், பார்த்தீங்களா? தண்டு வந்து நல்லா ஊக்கமாக இருக்குது, நல்லா கிண்ணங்கட்டி வருதுங்க. இதை பாருங்க, எல்லாமே அப்படி தான் இருக்குது. இதான் தெரியுதுங்களா? ஓகே ஓகே சொல்லுங்கம்மா. இது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுதுங்க. சரிங்க. இது வந்து 35 ரூபாய்ன்னு கொடுக்குறாங்க ஒரு கண்ணு. சரிங்க. ஓ 2 வருஷம் இவ்வளோதான் வளர்ச்சிருக்குங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ அவர் வந்து இப்போ அங்கே வாங்கிட்டு வர்றதெல்லாம் அந்த பாக்கெட்டை உடைச்சாங்கன்னா மண் கலந்து கீழே மண் விழுந்துடும். சரிங்க. எங்களுக்கு வந்து நாற்றை பிடிச்சே தூக்கலாம். ஓ பாக்கெட் உடைச்சாலும் மண் விழுகாது, கெட்டியாக இருக்கும். கெட்டியாக அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம காட்டு மண்ணும் காட்டி உள்ள குப்பையெல்லாம் போட்டால் தான் பொதுன்னு விழுந்துரும். ஆமாம், குப்பையோ மருந்தோ அடிக்கிறது இல்லை. கெமிக்கல் நாங்கள் பொதுவாக தோட்டத்தில் ஒரு 10 வருஷமாக கெமிக்கல் எதுவும் பயன்படுத்துறது இல்லை. சரிங்க மாமா. அதனால் வந்து எங்களுக்கு இந்த நாற்று வந்து பாடுவாசி வராது. அதாவது பாங்கு அதிகமாக பார்க்க தேவையில்லை. அதிகமாக பார்க்க தேவையில்லை. நிறைய நாற்று செத்து போயிடும். சரிங்க. இது வந்து மேக்சிமம் பாடுவாசியே வராதுங்க. ஆமாம். இது இந்த இதுக்கு பேர் மொஹித் நகர்னு பேர். முகித்துங்க. ஆமாம். இது வந்து அந்த காலத்தில் முன்னாள் அமைச்சர் கருப்பனை. சரிங்க. அவர் அமைச்சர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி, அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் போய் மொஹித் நகர்லேயே வாங்கிட்டு வந்தேன். அது எங்கே இருக்குதுன்னா வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷ் பார்டரில் இருக்குது. ஓ அது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஆராய்ச்சி பண்ணேன். சரிங்க.
அதுலேயே போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஓஹோ காய் பாக்கு வாங்கிட்டு வந்து மரத்தோட போட்டோம். ஆராய்ச்சி பண்ணையிலேயே. ஆமா. இப்போ அது போட்டு நான் எங்களுது 27 வருஷம் ஆகிப்போச்சு. சரிங்க. அந்த மரத்தில் எடுத்து போடுறோம். ஓஹோ 17 வருஷம் ஆனாவே போடலான்னு சொன்னாங்க. சரிங்க எங்களுது 27 வருஷம் ஆகிப்போச்சு. சரிங்க. அதனால் அது ஒரிஜினல் மொஹித் நகர். ஓ ஓகே ஓகே ஓகே. ஒரு மரம் வந்து சாதாரணமாக வருஷத்துக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா சரிங்க. குறைஞ்சது 4 குலை கிடைக்கும் ஓ காய். ம் ஒரு குலை வந்து 8 கிலோவுக்கு மேலே வரும். ம் 8 to 10 கிலோ வரும். ம் அது குறைஞ்சது 30 கிலோ கிடைக்கும். ம் இப்போ லாஸ்ட் இயர்லாம் வந்து அதிகபட்சம் 55 ரூபா வரல கிலோ பச்சைக்காய் எடுத்தாங்க. சரிங்க. அப்புறம் எலெக்ஷன் வர சமயத்தில் கொஞ்சம் விலை குறைஞ்சிது. சரிங்க. ஆவரேஜ் 50 ரூபாய்ன்னு போட்டிங்கன்னா கூட சரிங்க. ஒரு மரம் வந்து 1500 அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும். ஓ இப்போ அங்கே மொஹித் நகரில் வந்து 9க்கு 9 பை ஆல் சைட்ஸ் போட்டிருக்கிறாங்க. சரிங்க. உள்ள ஊடு பயிரா காப்பி போட்டிருக்கிறாங்க, ஆ மிளகு போட்டு ஏற்றி விட்ருக்காங்க. ஆ நாங்கள் வந்து இங்கே 8 கட்டு போட்டிருக்கோம். ஓ 8 கட்டுக்கு போட்டாவே கிட்டத்தட்ட 700 மரம் கிடைக்கும் சரிங்க. ஒரு ஏக்கராவுக்கு. ஒரு ஏக்கராவுக்கு. சரிங்க. 700 மரத்துக்கு நீங்கள் 1000 ரூபாய்ன்னு போட்டீங்க கூட 7 லட்ச ரூபாய்ச்சு. ஓ மரத்துக்கு ஒன்று 1000 ரூபாய்ன்னு வருஷங்களா? ஆ. வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபா. ஆ வரும் இந்த ரேட்டுக்கு விற்றுனா. ஓ இப்போ இந்த வருஷம் கூட கும்டாபுரத்தில் ஒருத்தர் 1500 மரத்தை ஆ 20 லட்ச ரூபாய்க்கு விட்டுருக்கிறார் குத்தகைக்கு. அடே அப்பா. 1333 ரூபா 33 பைசா அப்படி வருது. சரி. அது நம்ம அவ்வளவு போக வேண்டாம். ஆ ஒரு 5 லட்சம் கிடைக்கட்டுமே. கண்டிப்பா. இதுக்கு பெரிய இதெல்லாம் ஒன்று மெயின்டெனன்ஸ் வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. சரிங்க. இப்போ இது வந்து எவ்வளோ நாள் ஆகுங்க வச்சோம்னா கன்று வச்சோம்னா வர்றதுக்கு? இப்போ 4 வருஷம் ஆனால் தென்னை மரம் மாதிரி தான். ஆரம்பிக்கும். ஆ நல்ல ஃபுல் ஈல்டு கிடைக்கணும்னா ஒரு 7 வருஷம் ஆகிடும். 7 வருஷம் ஆகிடும். ஓ 6 to 7 வருஷங்கிற போது ஆ நல்ல ஈல்டு கிடைக்கும். சரி 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 சரிங்க. 50 வருஷத்துக்கு வரும் லைஃப் டைம் சொல்கிறாங்க. அவங்க சயின்டிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து மினிமம் மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வருங்கிறாங்க. ஓகே 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 ஓகே. சரிங்க மாமா. இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த சொன்னீங்கல்லங்க இந்த இதனுடைய தாய் பார்க்கலான்னு சொன்னீங்கல்ல. ஆமாம் அங்கே இருக்கு பாருங்க. ஏதோ அங்கீங்களா? அங்கே தெரியுது பாருங்க. ஓ லாஸ்ட்டில். ஆமாம் அங்கே உள்ள தெரியுது. போகணும் அந்த பக்கம் போய் போகணும். ஓகே ஓகே ஓகே. அது பார்க்கலாங்களா அப்போ? பார்க்கலாங்க அப்படி போய் போகணும். சரிங்கம்மா. சரி மக்கள்ஸ் வாங்க மக்கள்ஸ் மாமாவை கூப்பிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே இப்போ நானும் நம்முடைய நண்பரும் போயிட்டு உங்களை போய் காட்டுறவாங்க. இதனுடைய தாயை போய் பார்த்துடலாம். ஓகேங்களா? பாக்கு மரங்கள் தேவைப்படுவோர் ஐயாவுடைய நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்கம்மா. நல்லது. இது கம்மி ரேட்டு கொடுக்கலாம். இதுங்களா? இது வேணாங்கண்ணா. இது என்ன ரேட்டு கொடுப்பீங்க? இது வந்து இது ஒரு 25ன்னு கொடுக்கலாம். சரிங்க. அதெல்லாம் 20 ரூபாய்ன்னு கொடுக்கலாம். அங்கே இருக்கிறல இதெல்லாம் போட்டு எவ்வளோ நல்லா வருதுங்க இந்த இதை உரக்கண்ணாலா? எது இதெல்லாம்? அது வந்து போட்டு ஒரு 4 months ஆச்சு. 4 மாதங்களா? ஓகே 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 ஓகே. மக்கள்ஸ் அடுத்ததாக இப்போ வந்து நம்ம மாமா கூட எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா சொன்னார் பார்த்தீங்களா, பாக்கு வந்து தோப்பா வச்சுருக்கிற 27 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அங்கே தான் கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். அது வந்து அந்த பக்கம் இருக்குதுங்க. இங்கே பாருங்க இந்த வீடெல்லாம் செமையாக இருக்குப்பா. சின்ன வீடாக இருந்தாலும் சே ரசித்து கட்டியிருக்காங்க. கேரளா வீடே தொத்து போயிட மாட்டிருக்கு மக்கள்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா நேச்சுரலாக கட்டி அருமையாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க மக்கள்ஸ், நான் இதை கவர் பண்ணவே இல்லைங்க. இங்கே தாங்க மாட்டு பட்டியே இருக்குதுங்க. இந்த கந்தியூர் குணாசியம் கோயில் தேரில் எப்படி இந்த பர்கூர் மாட்டு கொண்டாந்து பட்டி விடுவாங்களோ அதே மாதிரி ஊருக்கு இந்த பக்கம் தான் ஃபுல்லாக மாட்டுப்பட்டி. இதுக்கு முன்னாடியெல்லாம் இதை விட அதிகமாக இருந்ததுங்களா? இதுக்கு முன்னாடியெல்லாம் மாடு அதெல்லாம் நிறைய இருந்தது. இப்போல்லாம் குறைச்சிட்டாங்க. ஃபாரஸ்ட் வேறு தொந்தரவு அது இதுன்னு. ஓ சரி 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 சரிங்க. ஏர் இருக்குதா உங்களுக்கு? சரி காலையில் இது வருமா? நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு தான் எதிர்பார்ங்க. சரி நாள் ஆகுதாமா? சரி. இதில் என்னங்க நமக்கு இதில் அவரைக்காய்ங்களா? இது 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 பீன்ஸுங்களா? பீன்ஸ் கொடி பீன்ஸா? ஓ கொடி பீன்ஸு. ஓகே ஓகே மக்கள்ஸ், பீன்ஸ் செடியில் பார்த்துருக்கேன். இது கொடி பீன்ஸு. ஓகே 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 ஓகே. இது நம்ம ஆளுதான். ஓஹோ முனுசாமிப்பாங்க. சரி சரிங்க. ஆசனூர் பழனிசாமிக்கு அடுத்தவர் முனுசாமி. ஓ இது இங்கே என்னென்னவெல்லாம் மாமா விலைங்க? எல்லாம் இங்கிலீஷ் காய்கறி. எல்லாம் இங்கிலீஷ் காய் எல்லாமே விளையுது. முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், பீட்ரூட். முட்டைக்கோஸ் பக்கத்தில் போட்டுருந்தாங்கல்ல? ஆமாம் முட்டைக்கோஸ் இருந்தது. காலிஃப்ளவரு, கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு எல்லாமே விளையுங்க. எல்லாம் விளையும். கேப்சிகம் ஓ எல்லாம் வரும். ஓகே 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 மக்கள்ஸ், இங்கே இல்லாத இல்லைங்க. பாருங்க இந்த பக்கம் வந்து ரோஜா பூ தோட்டங்க. இங்கே பாருங்க எல்லாமே இருக்குதுங்க. இது நம்ம ஆளுது. ஓ சரி 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 சரிங்க. இது பாக்கு தோப்பு எல்லாம் நம்ம ஆளுது. ஓஹோ
ரோஸ் அங்கே போட்டு டெய்லி அவர் அனுப்புவார் சத்திக்கு. சரி 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 சரி. அவருக்கெல்லாம் வந்து போட்டிருக்கான் பாரு யானை. இங்கே பாருங்க மக்கள்ஸ், யானையினுடைய சாணங்க தெரியுதா? ஐயோ 2 நாளைக்கு முன்னாடி வந்துருக்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடிங்களா? ஆஹா சரி சரி சரி. இப்போவா? கடத்துல அடக்கு. அந்த பக்கமும் குட்டியோட. ஓ நான் எங்கே இப்போ வந்தேன்னுப்பா காட்டு வரத்துல. என்ன யானைங்களா? யானை இருக்குதுங்களா? குட்டியோட. குட்டியோடவா? ம். ஐயோ சரி. பாருங்க மக்கள், சொன்ன பார்த்தீங்களா, அவர் நெத்தியில் வரைக்கும் பட்டை ஓட்டுருக்கிறீங்களா? இதே மாதிரி தான் எல்லாரும் பட்டை ஓட்டே தான் இருப்பாங்க. இல்லை யதார்த்தம் போகாதே. மூளை யானை அடிச்சதல்ல கொம்பி அந்த பக்கத்துல இருக்குது குட்டியோட. ஓஹோ, குட்டியோட இருந்தால் நம்மளை தாக்கு தானே? கஷ்டம். குட்டி பிடிக்குது வர்றதுன்னு ஆளுக்கு வந்துரு பார்த்து போகணும். ஓகே ஓகே. போய் சொல்றது இல்லை. ஓகே ஓகே ஓகே. இல்லை இருக்கிறதா சொல்றியாப்பா? ஆ ஆ ஆ ஆ. இல்லை பாக்கு மரம் தோட்டத்துக்கிட்ட அங்கே ஒரு காரை மாதிரி இருக்குதுடா, அங்கே நிற்குது. மக்கள்ஸ், யானை நிற்கிதாம்மா, அது குட்டியோடு நிற்கிதாம்மா. எட்ட நின்று பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா நின்று பார்க்கலாம். ஐயோ, ஆனால் மலையிலேயே வந்து குடித்தர மாட்டதில் பெரிய விஷயம் தான். ஏமாமா? ஆமாம், ராத்திரியில் அதனுடைய ஆதிக்கம். அதான் 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 அதான். என்னுடைய சாமி, நானும் அங்கே பாருங்களா பள்ளத்தை. அப்பப்பா இங்கே பாருங்க மக்கள், இங்கெல்லாம் பாருங்க பார்க்க மரம். இதெல்லாம் வேறவங்களா? இது நம்மள. ஓஹோ சரி 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 சரி. அப்புறம் போயிட்டு இருக்கலாம் நம்ம தோட்டங்களா? இது எல்லாமே நம்ம தோட்டம். இது எத்தனை ஏக்கரா வருதுங்க மொத்தம்? 764. ஓகே ஓகே ஓகே. மக்கள்ஸ் பாருங்க, மாமா சொன்னார் பார்த்தீங்களா பார்க்க மர தோப்புன்னு சொல்லிட்டு, அதுதான் இது எல்லாமே. ஓகே, இப்போ வந்து சீசன் இல்லைங்களா? எதுங்க இப்போ சீசனுங்களா? இல்லை சீசன் ஆரம்பிச்சிடுது. அந்த கீழெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஆ, எங்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைம் ஆகுது. டைம் ஆகுது. ஓ 25 பிப்ரவரி அப்போ தான் எங்களுக்கு வெட்டுவார். ஓஹோ, கொஞ்சம் கூலிங் சேர்த்து இருக்கிறதுனால ஆ இங்கே லேட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ஆனால் ஈல்டும் நல்லா இருக்குது. பிளைன்ஸ்லாம் வந்து இப்போ ஈல்டு ஹார்வெஸ்ட்டுக்கே வந்துருக்கு. ஓஹோ, ஏங்க இங்கே பாருங்க மக்கள்ஸ், ஒரு அழகிய வீடு ஒன்று அந்த பக்கம் பாருங்க, பிங்க் கலரில் அந்த மரம் எப்படி இருக்கு பாருங்க. அடியே சாமி, வித்தியாசமாலாம் இருக்குதுங்க. இப்போ தான் நம்ம ஃபுல்லாக நல்ல இன்டீரியர் வந்துருக்கு மாதிரி தெரியுது. பார்த்து பயங்கரமாக இருக்குதுப்பா. நிறைய மரத்தை நம்மளுது யானையே பாருங்கள் அங்கொண்டு இங்கொண்டு தான் இருக்குது. ஆமாம்மா, இங்கே இதெல்லாம் யானை உடைச்சிருங்களா? எல்லாம் பிடிங்கி எரிஞ்சு. ஆமாம். ஏன் உடைக்குது? அது என்னத்துக்கு சும்மா உள்ள இப்படி ரோட்டில் வரதுக்கு பதிலாக அந்த நேருக்கு வந்து அப்படியே நேராக உள்ள வந்து வரும். அது உடம்பு ஓட்ட இடத்துலலாம் அப்படியே சாஞ்சிரும். ஓ, மரங்கிறத சுற்றிட்டு அப்படி ஓடணும்னா அது யானை வந்து வளைஞ்சு ஓடணும். ஓ, அதனால் டக்கு டக்குன்னு வளைய முடியாதுல்ல. இங்கே பாருங்க செத்து நம்ம சர்வீஸு ஓட்டாமே கிடந்தது திருடிட்டு போயிட்டானுங்க. என்ன ஃபீஸ் காரையெல்லாம் திருடிட்டு போயிட்டானுங்க. ஆடா, ஆமாம் ஃபீஸ் காரையில். அப்புறம் அதனால் மேலே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓஹோ, இங்கே பாருங்க மலையில் இதெல்லாம் தொந்தரவு இருக்கும். இதுக்கு அதுக்கு முன்னாடி இதை காமிக்கிறேன். இங்கே பாருங்க மாட்டினுடைய மண்டையோடு கொம்போடு இருக்குது பாருங்க. ஐயோ, இது மாடு தானுங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்க மக்கள்ஸ், மாட்டினுடைய மண்டையோடு கொம்போட. ஐயோ, செத்தே வச்சாட்டு இருக்குது. அவருக்கு அங்கே ஒரு மண்டையோடு இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே பீஸ் கேரியல் இருக்குமில்லங்க, அதையெல்லாம் மாட்டிட்டாங்களாட்டு இருக்குது. தெரியுதா? அதனால் மேலே வந்து லைனே இல்லாமல் கட் பண்ணி வச்சிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இங்கே பாருங்க மாடு தாங்க. நானும் சுற்றி பார்த்துட்டே தான் இருக்கிறேங்க, யானைக்கு இது வந்துருமோன்னு. இங்கே பாருங்க, ஐயோ முதல் முறையாக மாட்டினுடைய மண்டையோட பார்க்குறேன் மக்கள்ஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ, வித்து கொம்போட பயங்கரமாக இருக்குதுங்க. சே செம்ம. இங்கே பாருங்க, ஐயோ அது ஒரு அமைப்பு பாருங்க. அந்த செத்ததுக்கப்புறம் கூட அந்த அமைப்பு பாருங்களா, அப்படியே மாடு அந்த கொம்பு இதாகாமல் அது எப்படி இருக்குது பாருங்களேன். பா பயங்கரம்ப்பா. வித்து பல்லு முதல் கொண்டு எல்லாம் இருக்குதுங்க. ஏங்க மக்கள்ஸ், அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க யானை லத்தி. இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓட்டுருக்கு மாதிரி இருக்குதுங்க. அதான் எல்லாம் மலையில் கரைஞ்சி போச்சு.
இங்கே தான் எங்கே இருக்குது நாங்கள் மக்கள் காணோமப்பா. இது வந்து ஃபாரஸ்ட்டுங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஐயோ கொஞ்சம் திக்குன்னு தான் மக்கள்ஸ் இருக்குதாண்ணா. ஏன்னா நம்மளுக்கு முன்ன பின்னது யானை பற்றியில் ஒன்றும் தெரியாது. உள்ளே ஓடிட வேண்டியதானே. உள்ளே ஓடிட வேண்டியது. வண்டியில் வந்து உள்ளே ஓடிடலாம். காணாங்களே. ஆனால் இந்த மலையில் வாழ்கிறதுக்கு தனி திறமை வேணா இந்த மலைவாசிகள்லாம். அது என்ன அந்த மரம் பாருங்க, திடீர்னு பார்த்தா என்ன துதுக்கியாடு இந்த இருக்கிற மரம். இல்லை ஆனால் இல்லை. ஆனால் இதுக்குள்ளெல்லாம் மாட்டை ஓட்டிக்கிட்டு தைரியமாக போகிறாங்க மக்கள்ஸ். அடையாப்பா நம்மளாலே மரத்தொண்டிக்கும் அப்படி சுற்றிட்டு ஒடியாந்துருவாங்க. அதான். ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி பார்க்க மர தோப்புக்குள்ளே பூந்து போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்க கீழெல்லாம் எவ்வளோ பெருசு வந்துருக்கு. அடிங்க கிண்ணம். அதான். ஆமாம் மக்கள்ஸ் பார்த்துக்கோங்க. தான் சுற்றிலையும் பாருங்களேன். அடியில் கிண்ணம் வந்து கொஞ்சம் நல்லாவே இதாக இருக்குது, பெருசாக இருக்குது. இது மறுபடியும் இந்த இதில் வந்து எடுங்க, இதில் நல்லாயிருக்கும். அதான் கரெக்டு. அவ்வளோதான். அந்த லாஸ்ட்லேருந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. என்ன ஒரே ஒரு வருத்தம்னா யானை யாரை பார்க்க முடியல. பாருங்க உள்ளே வந்து தள்ளி இருக்குது பாருங்க பெரிய மரத்தை. அதான் இந்த உளுந்த மரம் எல்லாம் தான் கீழே ஒரு மரம் உளுந்து கிடக்குது பாருங்க. இதெல்லாம் யானை தள்ளு தான் நம்ம வரும் காட்டுறேன் பாருங்களேன். சரிதான், நான் இங்கேருந்து இங்கே உளுந்து கிடக்குது. இங்கே வரும் காய் பாருங்க, பாக்கு மரம். இதுதான் மக்கள்ஸ் பாக்கு. தெரியுதுங்களா? பிஞ்சு. ஓகே மக்களே, ஓவராலாக காமிச்சிருப்பேன். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் என்ன கேட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரக்கோலி இருக்கு மாதிரிங்க, ப்ரக்கோலி தான். பார்த்தா முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் தான் மாமா தான் சொன்னார், இது 45 நாளில் வந்துடும், பர்கரில் போடுறது அப்படின்னாரு. அப்புறம் ப்ரக்கோலின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னாரு. ப்ரக்கோலியே தாங்க. ரைட், சூப்பருங்க. அடாடாடா, அங்கே பாருங்க தெரியுதுங்களா? ஃபுல்லாக ரோஜாப்பூ தான். அவ்வளோ பெரிய செடியாக இருக்குதுங்க. அப்பா நல்ல மெயின்டெனன்ஸு. தெரியுதுங்களா? ஓகேவா? இதே மாதிரி தான் தோட்டம் ஃபுல்லாக இருக்குதா, அது கட்டி பங்கம். சரி வாங்க போகலாம் வாங்க. ஏங்க அங்கே பாருங்க, சொன்னார் பார்த்தீங்களா? இங்கே இவருடைய வெரைட்டி வந்து பாக்கு காய் வந்து பெருசாக வரும்னு சொன்னார்ல. காய் வாருங்க கிட்டத்தட்ட எத்தனை சூறு இருக்குதுன்னு, நல்லா பெருசாக இருக்குது. கரெக்டுங்க. இந்த வருங்க தெரியுதா? காஞ்சது இருக்குது மக்கள்ஸ், காஞ்சது காமிக்கிறேன் பாருங்க. இதான் இதெல்லாம் கிட்டத்தட்ட காஞ்சது தான். எல்லாம் பெருசாக தாங்க இருக்குது. சூப்பர் மக்கள்ஸ். இங்கே பாருங்க மக்கள்ஸ், மொத்தத்தையும் பொறுக்கி போட்டோம். இது எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கையோட பிடிங்கம்மா அந்த பக்கம். ரைட், கொடுங்க, நான் கொண்டு வந்துடுறேன். கொடுங்க, கீழே வந்துருப்பா. இருக்கிறேங்க. சரி ஓகே மக்களே, கட்டிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். இதை எடுத்துக்கொண்டே மடி மூளைக்கு போட்டலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதான், கிளம்பியாச்சு. 58 பாக்கு மர காய்களை எடுத்துக்கொண்டு பதியம் போடுவதற்காக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம், நானும் மாமாவும். அவ்வளோதாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமுங்க. அடுத்து போய் ஃபோனை சார்ஜ் போட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா தாளவாடி போகிறோம். உங்களெல்லாம் தாளவாடி கூப்பிட்டு போகிறேன். தாளவாடி வந்து கர்நாடகாக்குள்ளே போய் தான் போகணுங்களா? ஆமாம். தாளவாடிங்க தமிழ்நாடு தானுங்க? தமிழ்நாடு. அந்த தாளவாடிங்கிற ஊர் போகிறதுக்கு இங்கேருந்து எப்படி ஒரு 40 கிலோமீட்டர் வருங்களா? 25 கிலோமீட்டர் தானா? 25 கிலோமீட்டர் வருங்களாம்மா. அந்த 25 கிலோமீட்டர் தாளவாடி போகிறதுக்கு கர்நாடகா பார்டர் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தாளவாடிக்கு போக முடியும். புளிஞ்சூர் வழியாக போகணும். கோழிப்பாளையம் தாண்டினோடனே லெஃப்ட்டில் ரோடு போகுது. கோழிப்பாளையம் தாண்டினோடனே லெஃப்ட்டில் ரோடு போகுது. அதெல்லாம் மக்கள்ஸ் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை, மேப் போட்டுக்கலாம். கர்நாடகா போயிட்டு அப்புறம் அப்படியே தாளவாடி போயிடலாங்க. சரி ஓகே மக்கள்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த நல்ல விடை பதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K7 டாடா பாய் செய்யும் உங்கள் எங்கள் அரவிந்த் சாகர் மாமாவின் அப்பா. சரி ஓகே பாய். ஏங்க மக்கள்ஸ், இங்கே பாருங்க கல் இருக்குமல்ல, எதிரா டேய் மொட்டையா இரு நிற்கமா நினைக்கிறான். இந்த கல் இருக்குமல்ல மக்கள்ஸ், கல்லுலேயே பாருங்க நொங்க வண்டி மாதிரி செஞ்சு ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க இங்கெல்லாம். சூப்பர் மக்கள்ஸ், இவ்வளவு தூரம் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு வந்ததுக்கு எங்கள் இருவருக்கும் கிடைத்த பரிசு தொடர்ந்து டொய். பார்த்தீங்களா? இதை பிடுங்கிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் மொத்தத்தையும் பிடுங்கி போடுறதுக்கு. அடாடாடாடாடா,
அது ஒரு ஃபேனில் அதே மாதிரி தான் எல்லாம் ரெண்டு சேமாக தான் இருக்குது. அது என்னோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. பாய்.